இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மின்றும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க அர்ஜுன். இல்ல, நான் உங்க கூட வந்தே தீருவேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அர்ஜுனோட ஏதோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் வெளியில போயிருக்கா போல் இருக்கு. பாவம் அர்ஜுன். கண்ணா, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? எல்லாம் தானா தேடிக்க வேண்டியது. அதனால ஓ சக்தியெல்லாம் வீணா போயிடும். வேண்டாம் வேண்டாம். உங்க நாடகம் என்கிட்ட செல்லாது குருவே. பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு புலம்புவீங்கல்ல, அவங்கிட்டே போக இப்ப தயாராயிருங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு தப்பு கணக்கு போட்டையா சன்னியாசி? உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ஓம் நம சிவாய. குருவே, இதோ நான் வந்துட்டேன். निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहं प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं सच्चित्प्रमाणम् ॐ मूलप्रमेयम् ॐ अयं ब्रह्मास्मि ॐ अहं ब्रह्मास्मि செத்துப்போ சன்னியாசி, செத்துப்போ. वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्कारः சங்கரா. ஏய் சன்னியாசி, நான் உன்னை எதுக்காக கொலை பண்றேன்னு தெரியுமா? இல்ல, எந்தவித சக்தியும் இல்லாத என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதனை இவ்வளவு பெரிய சக்திசாலியா மாத்துன நீ நாளைக்கே எனக்கு எதிரா என்னை விட ஒரு பெரிய சக்திசாலி உருவாக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதனாலதான் மொத்தமா உன் கதையை முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது சன்னியாசி.
என்ன சொன்ன? நாகமணிய பாதுகாக்கிறதுக்கு என்ன சக்திசாலியா மாத்துனேன்னு சொன்னல? பாத்துக்கிட்டே இரு. நீ கொடுத்த இதே சக்தியை வச்சு நாகமணிய தேடுறதுக்கு, அதோட நாகமணிய நான் அடையறதுக்கும் பயன்படுத்திக்க போறேன். எனக்கு எல்லாம் தெரியும். இத்தனை நாளா நாகராணிக்கு நீதான பாதுகாப்பு கவசமா இருந்த. இப்ப நீயே செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பாதுகாப்பா யார் இருக்காங்க? அவ இப்ப தனிமரம். துணைக்கு ஆள் இல்லாம தனிமரமா நிராதரவா அவ என்கிட்ட மாட்டணும். அதுக்குதான் உன்னை இப்ப நான் சாகடிச்சேன். நீ செத்தாதான் எனக்கு பலன் கிடைக்கும். செத்து போயிட. செத்துப்போ. எங்க மாமா சொன்ன மாதிரி ராத்திரி இந்த நேரத்துல அர்ஜுன் எங்க போயிருப்பாரு? அமிர்தாவும் வீட்ல இல்ல. என்னங்க நடக்குதுங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சரோஜா. போகட்டும் விடு. 2 பேரும் அப்படியே வெளியில போய் அவங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களை எல்லாம் சரி பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கே இவ்ளோ நேரம் ஆக போகுது. பக்கத்துல எங்கேயாவது போயிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. அமிர்தாவும் அர்ஜுனும் வந்துட்டாங்க போல இருக்கே. நான் பாக்குறாரு. அர்ஜுன், பாத்தீங்களா? என்னாச்சு? உள்ள வாப்பா. அமிர்தா எங்க? வாப்பா. என்னதெல்லாம்? சரோஜா, உட்காருப்பா. உட்கார். என்னாச்சு அர்ஜுன்? என்ன அர்ஜுன் இது? நீங்க தனியா வந்திருக்கீங்க. நெத்தியில வேற காயம் பட்டிருக்கு. அமிர்தா எங்க? அர்ஜுன், ஏதாவது பேசுப்பா. அமிர்தா எங்க? நீ ஏன் தனியா வந்திருக்க? எனக்கு தெரியாது மாமா. என்ன எதுவுமே கேட்காதீங்க. தெரியாதுன்னு சொன்னா எப்படி அர்ஜுன்? போகும்போது சேர்ந்து போனீங்க, வரும்போது தனியா வந்திருக்க. கூட வந்து அமிர்தா எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ற. எங்கப்பா? எங்க பொண்ணு எங்க? அதை சொல்லுப்பா. ஐயோ, ரத்தம் வேற அதிகமா வருது. ஒரு நிமிஷம் இரு அர்ஜுன். சொல்லுப்பா அர்ஜுன், அமிர்தா எங்க? எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. என்ன எதுவும் கேட்காதீங்க. சரோஜா, அர்ஜுன், இப்ப சொல்லுப்பா. உனக்கு எப்படி காயம் பட்டுச்சு? என் பொண்ணு எங்க? இங்க பாரு அர்ஜுன், நீ இப்படி அமைதியாவே இருந்தா நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறது? மாமா, தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சு? விக்ரம், எனக்கு இதெல்லாம் சரியாவே படல. இவன் என்னடானா அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான். அமிர்தா என்னடானா ஆளையே காணோம். என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சரியா விசாரிக்க கூடாதா? இங்க பாருங்க சித்தி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நேரம் காத்திருப்போம். அமிர்தாவும் பின்னாடியே வந்துருவா.
இருக்கணும். உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு என்ன கதறி கதறி கூப்பிட்டீங்க. என்னைக்கும் இல்லாம வா அமிர்தா என்ன காப்பாத்துன்னு எத்தனை தடவை கூப்பிட்டீங்க. ஆனா நான் தான் சரியான நேரத்துக்கு வராம உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். இல்ல குருவே, நான் உங்களை எப்படியாவது காப்பாத்திக்கிறேன். நான் உங்களை பழைக்க வைக்கிறேன். நீங்க உயிர் பழைக்கணும் குருவே. நீங்க உயிரோட இருக்கணும். குருவே, குருவே, அமிர்தா வந்துட்டியாம்மா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க குருவே. உங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் உங்களை காப்பாத்தியே தீருவேன் குருவே. அம்மாடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதம்மா. நீ இல்ல, இந்த அண்டத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் இதுக்கு மேல என்ன காப்பாற்றவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, நானே மனசார என் எல்லா சக்திகளையும் தார வாத்து கொடுத்துட்டேம்மா. அந்த மகா சக்திகள் தான் இன்னைக்கு என்னையே திருப்பி தாக்கிடுச்சு. இதுல இருந்து என்ன காப்பாத்த யாராலையும் முடியாதும்மா. முடியவே முடியாது. இதுக்கு மேல நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்மா. தனியா நின்னு எல்லா சக்திகளையும் எதிர்த்து நிக்கணும். எதிரி ரொம்ப பலசாலியா நிக்கிறான். இனிமே நீ 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 ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாருன்னு கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிஞ்சிடும் அமிர்தா. அது வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. குருவே, சொல்லுங்க, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? அந்த துஷ்டர்கள் யாரு? சொல்லுங்க, யாரு? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன் குருவே. உங்களை நான் அழிச்சே தீருவேன். அது யாரு? யாருன்னு சொல்லுங்க குருவே. அத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது கிடையாது அமிர்தா. எப்போ அந்த ரகசியங்களை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்த அந்த பரமேஸ்வரன் எனக்கு அனுமதி கொடுக்கலையே அமிர்தா. நேரம் வரும்போது எல்லா விஷயங்களும் தானா உனக்கு தெரிய வரும். அந்த துஷ்டர்கள் யாருன்னு உனக்கு யாருன்னு தெரியும். அதெல்லாம் சரி குருவே. ஆனா உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க. அமிர்தா, இந்த பிரபஞ்சமே அந்த ஆண்டவன் ஆட்டி வைக்கிற பொம்மை. ஆட்டி வைக்கிறவன் அவன் இருக்கும் போது எதுக்கு, எப்படி, ஏன்னெல்லாம் காரணம் கேட்கறது வீண்தானேம்மா, வீண்தானே. ஒரு துஷ்டனோட சதி வலையில நான் தெரியாம விழுந்துட்டேன். கண்மூடித்தனமான என் நம்பிக்கை என்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. நம்பிக்கை துரோகங்கிற ஒரு பெரிய துரோகத்தை அவன் பண்ணிட்டாம்மா.
குரு துரோகத்தை பண்ணிட்டான். கொடூரமான குரு துரோகம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி அமிர்தா, எதிர்காலத்துல அந்த துரோகிக்கு, அந்த குரு துரோகிக்கு உன்னாலேயே தண்டனை நிச்சயம் வழங்கப்படும். சரியான நேரம் வரும்போது அவன் யாரு, அவன் அஸ்திவாரம் என்னன்னு உனக்கு எல்லாம் தெரிய வரும். அமிர்தா, இப்பவே அத சொல்றதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு அனுமதி கொடுக்கலையம்மா. என்ன மன்னிச்சிரும்மா. குருவே, நீங்க பெரியவர். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அது நியாயமா இல்ல. இல்ல அமிர்தா, நாகமணி அடையணுங்கிற உன்னுடைய இந்த போராட்டத்துல நான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா நின்று இருக்கணும். ஆனா இப்ப பாதியிலேயே கைய விட்டுட்டு போறேனேம்மா. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. குருவே, 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 எங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, அமிர்தா இன்னும் வீட்டுக்கு வரல. அங்க என்ன ஆச்சோ என்னமோ. நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் அப்பவே ஃபோன் பண்ண சரோஜா, அவ போனை வீட்டுல விட்டு போயிருக்கா. அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. சரோஜா, என்ன பேசுற நீ? அமிர்தா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? அர்ஜுன் தலையில அடிபட்டு வந்து நிக்கிறாரு, நீ இவ்வளவு லேட்டா வர்ற. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குது? அப்பா, எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருதுப்பா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அது இல்லம்மா, அர்ஜுன் என்னடான்னா நெத்தியில ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பாவம், ரொம்ப நொந்து போயிருக்காரு. நீ என்னடான்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னதான் நடக்குது? அவர் என்ன வேதனையில இருக்காரோ என்னமோ, என்னன்னு விசாரிக்க கூடாதா? காயம் தானே, சரியாயிடும், விடுங்க. ஒரு சின்ன காயம் பட்டா உயிரனும் போயிடாது. அமிர்தா, என்ன சரோஜா, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா? என்னாச்சு அவளுக்கு? அதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. எப்பவும் இந்த மாதிரி பேசுறவ கிடையாது இவ. என்னங்க ஆச்சு இவங்க 2 பேருக்கும்? ஹலோ அம்மா, நான் யாருக்கு என்னம்மா துரோகம் பண்ணேன்? இல்ல யாருக்கு என்ன அநியாயம் பண்ணேன்? சொல்லுமா. யாரையாவது நான் காயப்படுத்திருக்கேனா? அர்ஜுன், என்ன ஆச்சுப்பா? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வேதனையோட என்கிட்ட பேசுற? நான் ஏமாந்து போயிட்டேமா. நான் முழுசா ஏமாந்துட்டேன். அமிர்தாவோட மனசுல என் மேல காதல் இருக்குன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேமா. அர்ஜுன், ஏன்டா இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஏமா, அவங்கள நெருங்கணும்னு நான் போகும் போதெல்லாம் என்னை விட்டு விலகி போறாங்க. இன்னைக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஆசையா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு தான் போனேன். ஆனா என்னை தள்ளி விட்டுட்டு என்னமோ பெரிய முக்கியமான வேலை இருக்கிற மாதிரி போயிட்டாங்கம்மா.